நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதை அடுத்து ஆட்சிக்கு ஆபத்து என்பதால் சபாநாயகர் சபாபதி சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். புதுவை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறவில்லை என்று அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டும் போராட்டம் நடத்தியும் பலன் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனால் அரசு கொறடா நேரு தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், அசோக், ஆனந்து ஆகியோர் ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்தி தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்து கல்யாணசுந்தரம், வைத்தியநாதன், கார்த்திகேயன் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். மேலும் அவர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யவும் முடிவெடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சபாநாயகர் சபாபதி அங்கு விரைந்து வந்து 6 பேரையும் தனது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று சமரசம் செய்யும் பணியில் மேற்கொண்டார். என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே அதிருப்தி குரல் எழுப்பியுள்ளதால் அதில் யாரேனும் 2 பேர் ராஜினாமா செய்தால் கூட அரசு கவிழும் அபாய நிலை உள்ளது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸில் எவ்வித பிளவும் இல்லை, எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் பங்கேற்க முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் புதுவை மாநில செயலாளர் அனந்தராமன் மற்றும் பசுமை தாயக அமைப்பு செயலாளர் அருள் ஆகியோர் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றனர். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டம் வரும் 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்க முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி தலைமையில் புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன், பசுமை தாயகம் அமைப்பு செயலாளர் அருள் ஆகியோர் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றனர். அங்கு இலங்கையில் இனப்படுகொலை தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசுகின்றனர். அது மட்டுமின்றி பல கூட்டங்களிலும் நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கேற்கின்றனர் மற்றும் ஐநா மனித உரிமை ஆணைய தூதர்களையும் சந்திக்கின்றனர். இதற்காக இன்று சென்னை புறப்பட்டு சென்ற ஆனந்தராமன் மற்றும் அருள் நாளை ஜெனீவா புறப்பட்டு செல்கின்றனர். ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதிபர் ராஜபக்சேவை சர்வதேச நீதிமன்றம் தண்டிக்க வேண்டும், ஈழத்தமிழரிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி கட்சியில் தங்களுக்குள் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். புதுவை முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் என்ஆர் காங்கிரஸ் அரசு சட்டமன்றத்தில் அறிவித்தது போன்று பொதுப்பணித்துறையில் 600 ஊழியர்களுக்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 50 பேருக்கும் வரும் அக்டோபர் மாதம் மீண்டும் வேலை வழங்கப்படும். சார், எல்லாருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்றத்தில் அறிவித்தது மாதிரி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஊழியர்களுக்கு இரண்டிலும் ஒர்க் சார்ஜ் பொதுப்பணித்துறையில் அதன் அடிப்படையில் சுமார் 600 பேருக்கு அக்டோபர் மாதம் முதல் பணி வழங்கப்படும். கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 50 பேருக்கு அக்டோபர் மாதத்தில் பணி வழங்கப்படும். மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்படும் என்றார். மேலும் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் 2011 முதல் 2014 வரை 3 கல்வி ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் 1000 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு முதல் கட்ட மற்றும் 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வீடு கட்டுவதற்கு 4 லட்சம் ரூபாய் வீதம் 4000 பேருக்கு அக்டோபர் மாதம் நிதி வழங்கப்படும். மேலும் முதியோர் உதவித்தொகைக்கு புதியதாக 6000 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் வங்கி மூலம் அக்டோபர் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் உதவித்தொகை பெற்றுக் கொள்ளலாம். வங்கியில் உதவித்தொகையை பெற முடியாதவர்களுக்கு அங்கன்வாடி மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் காரைக்காலில் சிறப்பு மருத்துவமனை கட்ட 26 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் பவர் கார்ப்பரேஷனால் 22 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு கேஸ் மூலம் கூடுதல் மின்சாரம் தயாரிக்க அதிகாரிகள் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லியிடம் அனுமதி கோரியுள்ளனர். இதற்கு மத்திய அமைச்சரும் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் கட்சியில் எவ்வித பிளவும் இல்லை என்றும் முதலமைச்சர் கூறினார்.
இல்ல ரகசிய கூட்டம் நடந்தது உங்க ஆட்சி எம்எல்ஏ எங்க ஆட்சி எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் ஒற்றுமையாக எல்லாமே இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுவை புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று நினைவு பரிசினை வழங்கினார். புதுவை புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 32வது மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடந்தது. பள்ளி முதல்வர் ஃபிரெட்ரிக் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்ற பிரணீதா, நந்தா, பிரசன்னா, ஹரிப்பிரியா, ஷோபிகா, ஸ்வேதா ஆகியோருக்கும், 2ஆம் இடத்தை பிடித்த ஷோபா, லட்சிய மதியழகி, ஹர்ஷினி, ஜெயபிரகாசம், பாலி ஆகியோருக்கும் சால்வை போர்த்தி மெடல் அணிவித்து நினைவு பரிசும், முதலிடத்தை பிடித்தவர்களுக்கு தலா 2000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கி பாராட்டி பேசுகையில், இப்பள்ளியில் விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் ஒவ்வொருவருக்கும் விளையாட்டு முக்கியமானது என்றார். ஏதாவது ஒரு விளையாட்டுத் துறையில் மாணவர்கள் ஆர்வம் செலுத்தினால் உடல் புத்துணர்வு பெற்று ஆயுள் நீடிக்கும் என்று தெரிவித்தவர், அதே நேரத்தில் மாணவர்கள் படிப்பிலும் கவனம் செலுத்தி பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி பேசினார். ஸ்போர்ட்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்கிற பள்ளி உங்களுடைய பள்ளி என்பதை இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்போர்ட்ஸ்க்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் முக்கியம், ஒவ்வொருவருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஏதாவது ஒரு துறையில ஸ்போர்ட்ஸ் வரணும். நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை துளிகள் தினந்தோறும் நாம போக வேண்டும் என்றால் நம்ம கிட்டத்தட்ட 100 வயசு கிராஸ் பண்ணணும். அதனால ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க கவனத்தை பிள்ளைங்க செலுத்தணும். எல்லாரும் நல்ல முறையில் விளையாடி அதே சமயத்தில் பாடத்தில் கவனம் செலுத்தி பள்ளிக்கு நீங்க பெருமை சேர்க்கப்படுது என்று கேட்டுக்கொண்டு முன்னதாக நிர்வாக அதிகாரி மார்டின் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நன்றி கூறிய விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஹேமலதா, ராயர், பாலன், நடராஜன், முரளிதரன், சித்ரா ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் ராமசாமி படையாச்சி சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் அனந்தராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், மதகடிப்பட்டு நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் அமைச்சர் ராமசாமி படையாச்சியின் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. சாதி மோதலை உருவாக்கும் வகையில் இதுபோன்ற செயல் சமூக விரோத கும்பல் ஈடுபட்டு வருகிறது. எனவே மாநிலம் மற்றும் உயர்மட்ட குழுவின் ஆலோசனை நடத்தி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்படும் என்றும், மேலும் புதுவையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்துள்ளது. பொதுமக்கள் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்துள்ளனர். இதுகுறித்து ரவுடிகளை திருச்சி சிறைக்கு மாற்றுவதன் மூலம் ரவுடிகள் தேர்ச்சி பெற்ற ரவுடிகளாக உருவாக வாய்ப்புள்ளது. எனவே அவர்களை இங்கிருந்து மாற்றக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், மேலும் ஜிப்மர் செவிலியர் தேர்வில் 400 இடங்களில் 300 இடங்கள் கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் தேர்வுத்தாள் அப்பகுதியில் முன்கூட்டியே விநியோகிக்கப்பட்டதாக தெரிகிறது. எனவே இதுகுறித்து சிபிஐ விசாரணை மற்றும் மறு தேர்வு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஜிப்மர் சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது என்று கூறினார். மாண்புமிகு ராமசாமி படையாச்சார் அவருடைய சிலையை 10 நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பான மக்களும் நிறுவியிருந்தார்கள். அந்த சிலையை இன்றைக்கு அதிகாலை 4 மணி அளவில் சில சமூக விரோதிகள் உடைத்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள். சமூக விரோதி செயலில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். இந்த செயல்பாடை கண்டிக்கின்ற வகையில் எங்களுடைய கட்சியினுடைய மாநில குழுவினுடைய தலைவர் நான் ஜெனீவால மாநாட்டுக்கு கலந்து கொள்ள செல்ல இருக்கிற காரணத்தினால எங்களுடைய உயர்மட்ட குழு கூடி வருகின்ற வியாழக்கிழமை அது வெள்ளிக்கிழமை மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள். மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்துவார்கள். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய 3 மருத்துவமனைகள், எய்ம்ஸ், பிஜிஐ சண்டிகர், ஜிப்மர், இப்படி இருக்கக்கூடிய அந்த ஜிப்மரில்
செவிலியருக்கான தேர்வு சமீபத்தில் நடைபெற்றது. அந்த செவிலியர் தேர்வில் 400 இடங்களுக்கு 300 இடங்களில் கேரள பகுதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 100 பேருக்கு தான் மற்ற மாநிலங்களில் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு பகுதியை சேர்ந்தவங்க மட்டும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு தேர்வு தாளை, என்ட்ரன்ஸ் தேர்வு தாளை முன்கூட்டியே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மீது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும். தேர்வு செய்த அந்த பட்டியலை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு வைக்க வேண்டும். புதுவை மதகடிப்பட்டு ராமசாமி படையாட்சியார் சிலை உடைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. புதுவை எல்லைப் பகுதியான மதகடிப்பட்டில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் முன்னாள் மறைந்த அமைச்சர் ராமசாமி படையாட்சியாரின் சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையை அனுமதி பெறவில்லை என்று கூறி போலீசார் அகற்றினர். இதையடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்களுக்கு முன்பு வேறு சிலை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் யாரோ மர்ம நபர்கள் அந்த சிலையை சேதப்படுத்திவிட்டனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வன்னியர் குடும்ப இயக்க நிர்வாகிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்று திரண்டு திருபுவனை, திருவாண்டார்கோவில், வடமங்கலம், சேதராப்பட்டு, தவளக்குப்பம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததும் கலைந்து சென்றனர். இதனிடையே அங்கு மீண்டும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க போலீசார் முன்பு பறிமுதல் செய்த ராமசாமி படையாட்சியாரின் சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்துள்ளனர். எனினும் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.